வணக்கம் மக்களே. நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா தகடூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காலபைரவர் கோயிலில் தான் நம்ம இப்போ எங்கே இருக்கோம். இது தகடூர் அப்படிங்கிற ஊர் என்ன அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தை தான் தகடூர்னு சொல்லி 1235ஆம் நூற்றாண்டில் சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில் தான் இந்த காலபைரவருக்கு பூஜைகள் நடக்குது. இந்த தட்சிண காசி காலபைரவர் அப்படிங்கிறவர் ரொம்ப சக்தி மிகுந்த கடவுளாக இந்த ஊர் மக்களுக்கும் சுற்றி உள்ள அனைத்து ஊர்களுக்கும் இந்த கடவுள் ரொம்ப சக்தி மிக்கவராக தான் காணப்படுறாரு. இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இப்போது அந்த கோயிலை சுற்றி நந்தவனம் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது தாமரை பூவில் ஒன்று, அப்புறம் நம்ம காலபைரவருக்கு வாகனமான நாயுடைய ஒரு உருவம் வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே மயில் ஒரு உருவம் வச்சுருக்காங்க. இது பார்க்கவே கொஞ்சம் அழகாக, இது கோயிலுக்கு வரக்கூடிய மக்களை கவரக்கூடிய விதமாக புதுசாக கொஞ்சம் வச்சுருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. இந்த கோயில் சுவர்களில் பார்த்திங்கனாக்கா அந்த காலத்தில் போரிட்டவங்க இந்த மாதிரியான கல்வெட்டுகள்லாம் நிறைய இருக்குது. நாங்கள் எப்போவுமே ஒரு 4 பேர் 5 பேர் வருவோம். இதில் என்ன விஷயம்னா 100 ரூபா டோக்கனில் தான் எப்போயுமே வருவோம். ஆனால் இந்த தடவை என்ன ஆகிடுச்சுனாக்கா சண்டே கரெக்டாக அஷ்டமி பூஜை வந்திருக்கு. ரெகுலராக வர பக்தர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த வாரத்தை விட்டால் அடுத்த வாரம் புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுனால யாருமே ஜனங்க அதிகமாக வரலை. பாருங்கள், 100 ரூபா டோக்கன் ஃபுல்லாக காலியாக இருக்குது. நம்ம வரிசையில் போகும்போதே யாகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக அங்கே ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. அப்புறம் கோயிலில் இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாருமே சாமிக்கு வரமிளகாய் படைக்கிறதுங்கிறது ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க. இதில் நுழைவாயில் இருக்கிற காலபைரவர் பார்க்கவே ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறத காண முடியும். கோயில் உள்ள பக்கமாக இறங்கிட்டோம். நம்ம உள்ளே போகிறோம். பாருங்கள், என்னால் கிளியராக சாமியை காட்ட முடியல. இருந்தாலும் சாமியோடைய பிக்சர் ஒன்று உங்களுக்காக நான் வைக்கிறேன். இந்த கோயிலில் அடுத்த முக்கியமான வேண்டுதல் என்னென்னா பூசணிக்காயில் விளக்கு ஏற்றுறது தான். பூசணிக்காய், எலுமிச்சங்காய், தேங்காய், பாகற்காய் 4 காயிலுமே விளக்கு ஏற்றுறது ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் அஷ்டமி பூஜை கரெக்டாக 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாங்கள் போய் நின்னப்போ 11 மணி 11:10 இருக்கும். 11:15க்கு அவ்வளோ பக்த கோடிகள் காத்து கிடக்குறாங்க 12 மணி அஷ்டமி பூஜையை பார்க்கறதுக்காக. கரெக்டாக 11:40 ஆச்சு. அப்போ தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சாமிக்கு ஃபஸ்ட்டு பூ தூவி அபிஷேகம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பூஜை அதுதான். அந்த பூ தூவி பண்ணுற பூஜை ஒரு 15 நிமிஷம் நடக்குது. நாங்கள் அந்த பூஜையில் பார்த்து பிரமிச்சு போன விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன குருக்கள் அவர் தான் அந்த மந்திரம் சொல்கிறாரு. இந்த பாருங்கள், இவர் தான் மந்திரம். ஒரு நிமிஷம் கூட இடைவெளியே விடலை. பூ அபிஷேகம் முடிஞ்ச உடனே வரமிளகாயில் அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தாங்க. வரமிளகாய் அபிஷேகம் முடிகிற ஸ்டேஜில் மற்ற குருக்கள்லாம் எந்திரிச்சு யாகம் வளர்த்ததுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த யாக குண்டத்துக்கு மேலே மூடி இருக்கிற மூடி எடுத்துட்டு அதுக்குண்டான விறகுகள் எல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. பன்னெண்டு மணி நெருங்கிடுச்சு. கடைசியாக ஊதுபத்தி காமிச்சாங்க. ஊதுபத்தி காமிச்சு பூஜையை முடிச்சுட்டு கடைசியாக தீபாராதனை பெரிய தீபம் காமிச்சாங்க. அப்போ தான் 12 மணி.
12 மணி ஆயிடுச்சு. பெரிய குருக்கள் வந்து ஹோமம் வளர்த்துறதுக்காக உட்காந்துட்டாரு. உட்காந்து மந்திரம் சொல்ல ஆரம்பித்தார். நெய் ஊற்றி யாகம் வளர்க்க ஆரம்பித்த உடனே சின்ன குருக்கள்லாம் என்னென்ன தேவையோ அதில் போடுறதுக்கு விறகுகள் சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருந்தாங்க. ஹோமகுண்டத்தில் மிளகு அப்புறம் பொட்டுக்கடலை போன்ற சிறுவகை தானியங்கள்லாம் போட்டு ஹோமம் வளர்த்த ஆரம்பித்தாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் இருந்தோம். ஹோமகுண்டத்துலேருந்து நெருப்பு நல்லா வரும்போது பார்த்துட்டு நல்லா சாமியை கும்பிட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து ஓமத்தில் கும்பிட்டுட்டு திரும்பி கிளம்புறோம். நவரவே முடியல, அந்தளவுக்கு கூட்டம். கோயிலை சுற்றியும் உட்காந்துருந்தாங்க. இந்த கோயிலில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கோயில் என்ட்ரன்ஸ்லேயே எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த மூலிகை அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மூலிகை பேர் இருக்குது. அதெல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த அதியமான் காலபைரவர் கோயிலுக்கு வந்திருந்து உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறி இருந்தால் கமெண்ட்டில் பகிரவும். சொல்ல விருப்பம் இருக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்.